இன்றைக்கான எபிசோடில் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிந்து வந்து சிவாகிட்ட சொல்கிறாங்க, நான் பேசாமல் செத்துறா டாக்டரு, நான் இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை, நான் தயவு செஞ்சு செத்துறேன், என்னை விட்டு டாக்டரு, என்னால் இதுக்கு மேலே இந்த குற்ற உணர்ச்சியில் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, அப்புறம் உன்னை நம்பி இருக்க எல்லாருக்குமே குற்ற உணர்ச்சியோட லைஃப் லாங் இருக்க நினைக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மறுநாள் பஞ்சாயத்தில் பைரவி சொல்கிறத பார்த்தும் பிரியா சொல்கிறத பார்த்து நாங்கள் முடிவு எடுக்கிறது சரியாக இருக்காது, இதில் பாதிக்கப்படுறது சிவா தான், அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி நேற்று எல்லாத்தையுமே ப்ரூஃபோடு சொல்லும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியலை, சிந்து இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு தெரிஞ்சு பிரியா தான் இந்த எனக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே காசு கொடுத்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியா உடனே கோவப்பட்டு நீ எவ்வளோதே நீ பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்க, ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிரியா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொன்னது அவங்க நடந்ததெல்லாம் நினச்சிக்கிறதுக்கு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ தயவு செஞ்சு நீ உடஞ்சி போகாத, நான் உனக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவோட அம்மா, நீ இவ்வளோ நடந்தும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது சிவா, அப்போ நீ ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்கன்னு தானே அர்த்தம், ஒருவேளை மனசில் இடம் முடிச்சுட்டு அவளாவே அந்த உண்மையை சொல்லி அவளே வெளில போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அதுக்கான எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க.